வருங்காலத்துல விஜய் அண்ட் இபிஎஸ் கூட்டணி போகுமா போகாதான்? போகும் ப்ரோ, 2 பேரும் சங்கி தானே, போவாங்க, கன்ஃபார்மா போவாங்க. கன்ஃபார்ம் போகும். போனாங்கன்னா நமக்கு ரூட் கிளியர். அப்பாடா சங்கி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுறான்னு அடிச்சு விரட்டிட்டு ஓடலாம். கண்டிப்பா. அப்புறம் ஏன் எதுக்கு இந்த கள்ள நாடகம், கள்ள கபடம்? சும்மா ஆமா, இப்ப சேர்ந்தா நல்லா இருக்காது. ஜனநாயகன் படம் வந்ததுக்கு அப்புறமா சேருவாங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா சேருவாங்க, கூச்சமே இல்லாம சேருவாங்க. அந்த படம் அப்ப ஏன்னா இப்ப சேர்ந்தா படம் ஓடாது, அசிங்கமாயிரும். என்னங்க போயும் ஊழல் கட்சியோட போய் உட்காந்துருக்கீங்க. அதனால படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் திமுகவை விரட்ட வேண்டும் என்றால் ஒரு பெரிய சக்தி தேவைப்படுகிறது, அதனால் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு அப்புறமா ஒண்ணு சேருவாங்க. அப்ப அங்க இருக்க கூட்டம் எல்லாம் சிந்திக்கும், என்னடா நம்ம வந்து மாற்று உள்ள வரும்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு உங்களை சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ரூட் கிளியர். அப்பாடா எல்லா சங்கியும் ஒண்ணு சேர்ந்துருச்சுடா, அம்பலப்படுத்தி போயிடுவேண்டா. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலையும் யாராவது ஒருத்தர் வருவாங்க. முதல் தேர்தலில் நம்ம 2010 விஜயகாந்த் வந்தாரு, அவருக்கும் பெருசா இது இல்ல, அமைக்க உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து கமலஹாசன் அவரும் வந்தாரு, அப்புறம் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் சீமான் வந்தாரு, அப்புறம் வந்து இப்ப விஜய் வர்றாரு. அதனால இதெல்லாம் பெருசா இல்ல, யாராவது ஒருத்தர் நடுநடுல வந்துகிட்டே இருப்பாங்க. சரத்குமார் வந்தாரு, அப்படியே எல்லாரும் ஒருத்தர் வருவாங்க, அமுச்சு விட்டுருவாங்க. அப்படியே சரி உட்காருங்க நேரம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாவே எடுத்துக்கூடாது. வச்சா கூட்டணி வச்சா வைங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டுலாம். சரி பார்ப்போம் எப்படி என்ன அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க. ஈரோட்ல மீட்டிங் வருதுல, ஆமா 19ஆம் தேதி பாத்துருவோம். ஆமா அங்க என்ன பேசுறோம், மேபி அந்த மீட்டிங் வச்சு தலைவர் தப்பு எல்லாம் பேசுறான்னு தெரியல. இல்ல ஒரு உண்மை பேசுறீங்க, அது வந்து உண்மையா அது இல்லையான்னு எழுதி கொடுக்கணும். அவன் எழுதி தரதுல அவனுக்கு சிறப்பு அடிக்கணும். தப்பு எழுதி கொடுத்து பாவம் அவர் அசிங்கப்படுறதே பெரிய இல்ல, அது வேணுங்கனே கூட இருக்கலாம் ப்ரோ. கொஞ்ச நாள் பேசுங்க விஜய் பத்திங்கிற கூட இருக்கலாம். ட்ரோல் கண்டென்ட் மாத்திரம் விஜய் பேசிக்கிட்டே இருங்கன்ற ஒரு வாட்டி ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது விஜய் செய்தியே எந்த ஊடகத்திலயும் வரலாம், விஜய் பைத்தியம் முடிச்சிருவாரு. அதனால அப்படி பண்ண விட்டனா